தலித் பெண் வீட்டில் சொல்லிட்டு புறப்படுறாங்க. புறப்பட்ட அந்த பெண் 4 நாட்களாக வீடு திரும்பவில்லை. 4 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் சடலமாக கால்வாயிலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளை என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் நான் எதற்காக அரசியலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு செய்தியாளர்களுக்கு முன்னால் விம்மி விம்மி கதறி கதறி அழுதிருக்கிறார். இதற்கு ஒரு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நான் எம்பி பதவியை ராஜினாமா செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். வணக்கம். உத்தரப்பிரதேசத்தினுடைய பைசாபாத் என்று சொல்லக்கூடிய தொகுதி. இந்த இடத்துல 22 வயது மதிக்கத்தக்க ஒரு தலித் பெண், சரியா, அயோத்தி பகுதிக்குட்பட்ட இடம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்க. இந்த பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா, பாகவதம் கிளாஸுக்கு போகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போனது என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 22ஆம் தேதி. ஜனவரி 22ஆம் தேதி பாகவதம் கிளாஸில் பங்கெடுப்பதற்காக சென்ற அந்த பெண் திரும்ப வரவே இல்லை. மாலை ஆயிடுச்சு, இரவு ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் பதட்டம் ஆயிடுச்சு. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பைசாபாதினுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என் பிள்ளை பாகவதம் கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால், ஆனால் இன்னமும் திரும்ப வரலைங்க, என் பிள்ளையை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, மிஸ்ஸிங் கேஸாக போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாட்கள் ஆகுது. அந்த பெண்ணை பற்றிய எந்த விவரமும் கிடைக்கவில்லை. இறுதியில் பார்த்தா 4 நாட்களுக்கு பிறகு அயோத்தியில் ஒரு கால்வாயில் அந்த பெண்ணினுடைய உடல் கண்டெடுக்கப்படுகிறது. கண்டெடுக்கப்பட்ட உடலில் கண் இல்லை. கண்ணை நோண்டி எடுத்திருக்கிறாங்க. உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் முழுமையாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த அங்கிருந்த மக்களில் பெரும்பாலானவர்கள் மயங்கிய நிலையில் கீழே விழுந்துட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை பார்த்தா நம்மளாலெல்லாம் பார்க்க முடியுமாங்க? இது எங்கே நிகழ்ந்திருக்கிறது? உத்தரப்பிரதேசம் யாருடைய இடம்? யோகி ஆதித்யநாதனுடைய, இல்லையா? சாமியாராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராக RSS முன்னிறுத்தக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலிருந்து இந்த தகவல் வந்திருக்கிறது. இப்போது இது தொடர்பாக அந்த பைசாபாத் பகுதியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த அவகேஷ் பிரசாத் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள், இவர்களெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியலை அப்படின்னா நான் எதுக்கு அரசியல் இருக்கணும்? விரைவில் இந்த குற்றவாளிகள், இந்த தலித் இந்து பெண்ணுக்கு நடந்த குற்றத்தை புரிந்த கொடூரக்காரர்களை சட்டத்துக்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத் நிப்பாட்டலை அப்படின்னா நான் பதவியை ராஜினாமா செய்வேன் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். இப்போ உடனே யோகி வந்து தானே ஆகணும், வேறு வழி இல்லை இல்லையா? யோகி ஆதித்யநாத் வருகிறார். வந்து உடனே யோகி ஆதித்யநாத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிஜேபிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, சமாஜ்வாடி கட்சியினுடைய எம்பி இன்னைக்கு பேசி இருக்கிறதுங்கிறது ஒரு நாடகம். நான் விரைவில் குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்துகிறேன், அது சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த குண்டர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு யோகி சொல்கிறார். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யார் என்னங்கிறது இதுவரைக்கும் தெரியல. ஆனால் பொறுப்பற்ற முறையில் ஒரு மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரு, குற்றவாளி கிடச்சிருவான், நான் வந்து கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டுவேன், அவன் சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த குண்டர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு பொறுப்பற்ற பேச்சாக இருக்க முடியும்? கொஞ்சம் பாருங்கள். ஆனால் உத்தரப்பிரதேசம் ஒரு சின்ன முன்னேற்றம் கண்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? யோகி ஆட்சியில் ஒரு சின்ன முன்னேற்றம் கண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் ஹத்ராஸ் சம்பவத்தை நீங்கள் மறந்துட முடியாது, அவ்வளோ சீக்கிரம் நம்ம மறந்துட மாட்டோம் இல்லையா? அதாவது பெற்ற குழந்தையை பெற்றோர்களுக்கு முன்னு கூட காட்டாமல், உறவினர்களுக்கு முன்னாடி காட்டாமல் எரித்து அதற்கு இறுதி சடங்கை செய்தது யோகி அரசு என்பதை தெரியும். ஹத்ராஸில் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட பெண்ணை அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட கூட காட்டாமல் உடனடியாக என்ன செய்தார்கள்? அந்த பெண்ணை வந்து எரித்து இறுதி சடங்கு செய்த நிகழ்வை பார்த்தோம்.
அதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சென்ற பத்திரிகையாளர்களை என்ன செய்தார் யோகி ஆதித்யநாத்? அவர்களின் மீது தேச துரோக வழக்கு பதிவு செஞ்சார். இது முன்னாடி நடந்தது இல்லையா? இந்தியாவே மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்புக்குள்ளானது. ஆனால் நான் சொன்ன ஒரு சின்ன முன்னேற்றம் எப்படின்னா, இப்போ இந்த கால்வாயிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த பெண் இருக்கிறது அல்லவா, அந்த பெண்ணினுடைய உடல் போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது ஒரு சின்ன முன்னேற்றம். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இதுதான் முன்னேற்றம். யோகியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் என்பது இதுதான். ராகுல் காந்தி இது குறித்து தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். இந்தியாவுடைய பல்வேறு தலைவர்கள் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. உத்தரப்பிரதேசம் பிஜேபியினுடைய மாநிலத்திலிருந்து என்றைக்கு ஒரு நல்ல செய்தி வரும் இல்லையா? நான் சொல்கிறேன், இந்த 10 வருஷத்துக்கு பக்கத்தில் யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல செய்தி அந்த மாநிலத்திலிருந்து வந்ததை நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக அல்லது மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக வரக்கூடிய ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல முடியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய நிலைமை என்ன இந்தியாவில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சந்திரசேகர் ஆசாத் இல்லையே, உத்தரப்பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர். அவர் இந்த சம்பவத்தை ஒட்டி என்ன பண்ணார் அப்படின்னா, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊடகங்கள் கூட அதை பற்றி சொல்லவே இல்லை. ஒரு ஊடகம் கூட சொல்லலை. இதுதான் இவர்களுடைய லட்சணம். இதுதான் பாஜகவுடைய லட்சணம். நீங்கள் பாருங்கள், வேற எங்கேயாவது பாஜக ஆட்சி நடக்காத மாநிலத்தில் ஏதாவது ஒருத்தன் கால் தட்டி கீழே விழுந்தா கூட அதை இவ்வளவு பெரிய செய்தியாக்கக்கூடிய சங்கபரிவார கும்பல், இவ்வளவு பெரிய கொடூரமான வன்முறை நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அதை பற்றி ஒரு பேச்சு மூச்சை காணும் இவர்கள் தான். அப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக இந்தியா முழுமைக்கும் இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால், தேர்தல் ஜனநாயகம் இல்லாமலாக்கப்பட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய கனவான மன்னராட்சியை நோக்கி இந்தியாவை அழைத்து சென்றால் இந்திய மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்க முடியும்? இங்கே என்ன மாதிரி என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறது அப்படின்னா, நம்மில் இருக்கக்கூடிய நபர்கள் பாஜகவிற்கு எதிராக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் என்றால், பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் என்றால், அது நமக்காக அல்ல, நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக, நம்முடைய வருங்கால சந்ததியினருக்காக என்பதை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் இது மாதிரியான விஷயங்கள் நிறைய தொடர்ந்து கொண்டே இருக்கும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.